5 தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் 41வது வணிகர் தினம். வணிகர் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்த, அடகு வைக்கப்பட்ட வணிக இனத்தை மீட்டெடுக்க, கார்ப்பரேட் வணிகத்தை கட்டுப்படுத்தி சுதேசி வணிகத்தை மீட்டெடுக்க வணிகர் பாதுகாப்பு மாநாடு. வணிகர்களுக்கு வணிகம் செய்ய பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கிட அழைக்கிறார் அண்ணாச்சி முத்துக்குமார். கோவை நோக்கி வணிக பெருமக்களே, அலை கடலென திரண்டு வாரீர் வாரீர். உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கோவை மண்டலம். எங்கேயாவது யானை போயிருவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் பூனை போகிறத கண்டுபிடிக்க முடியல. அதனால கடைசியில் ஃபெயிலியர் ஆகிட்டு. அதனால யார் வந்தாலும் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியாது, சரியா? ஆனால் தோல்வி அடைஞ்சதுக்கு என்னென்ன செய்யாமல் இருக்கணுன்றத முழுமையாக சொல்ல முடிஞ்சவன் நான் மட்டும். ஏன்னா வெற்றி போதை கொடுத்துருவாங்க. வெற்றி போதை கொடுக்கும். வெற்றி அடைஞ்ச ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான போதை வந்துடும். ஆனால் தோல்வி அடைஞ்ச மட்டும்தான் புத்தியோட செயல்படும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியாத கஷ்டம். அதனால நான் எனக்கு வருகிறேன்னா என்ன செய்தால் நான் தோல்வி அடையாமல் இருக்கிறது. ஏன்னா நான் சொன்னது போல நீங்கள் எதிர்கால சவால்களையும் நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தெரியல அப்படின்னா அடுத்த தலைமுறை வெற்றி அடைகிறது. பெருவாரி அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெருவாரியானவர்கள் அடிமட்டத்துக்கு மேலே வந்தவங்க தான். பெருசாக பெற்றோர்கள் சேர்த்து வச்சு வர ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த துறை மட்டும். ஏன்னா இந்த துறை மட்டும் உங்களோட ஆக்ஸ்போர்ட் டிகிரியோ இல்லை கேம்பிரிட்ஜ் டிகிரியோ இல்லை. இது முழுக்க முழுக்க அனுபவம் சார்ந்த துறை. ஒரு ஆக்ஸ்போர்ட் டிகிரி வச்சு நீங்கள் சொல்ல முடியாது இதுக்கு எவ்வளோ தூரம் உயர் தேவைப்படும். அனுபவம் இல்லை. ஒரு கொட்டையில கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நீளத்தை பார்த்து இதுக்கு என்ன ஒயர் போடணும், எவ்வளோ ஹைட்டில் போடணும், இதை போல புத்தகத்தை எல்லாமே சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க அனுபவம் சார்ந்த துறை. அப்போ இந்த அனுபவம் சார்ந்த துறையில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நிகழ்கால பிரச்சனைகளும் எதிர்கால சவால்களும் நமக்கு தெரிஞ்சாகும். ஏன்னா இந்த துறை தயவு செஞ்சு விட்டுறாது. இந்த துறை நூற்றாண்டுகள் கடந்து இருக்க போகிறது. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விஷயங்கள் 50 ஆண்டுகள் நடக்க போகுது. இது எழுதி வச்சுக்கப்பா. இதில் பல பேர் இருக்க நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு கடைசி தலைமுறைங்க. 60, 65, 70 எல்லாம் இதான் ஒரு கடைசி தலைமுறை. இந்த தலைமுறை பொறுத்த ஒரு வரலாறு கம்ப்ளீட்டாக காண போயிருக்கு. கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். இந்த ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் அங்கே இருக்காங்க. இதான் அப்துல்லாம் சார் கடைசி ஜெனரேஷன், கடைசி தலைமுறை. இந்த மஞ்சள் பூசி குளித்த பொண்ணுகளை பார்த்த கடைசி தலைமுறை. நாம் இன்னும் உட்காந்துருக்கோம். அப்படியே மஞ்சள் போட்டு அந்த பெண்களை பார்த்த கடைசி தலைமுறை தான். இந்த இது இருந்துச்சு மயிலிறகு புக்குக்குள்ளே வச்சுட்டு சாயங்காலம் கடைசி குட்டி போட்டுச்சா அப்படின்னு பார்த்து கடைசி தலைமுறை நம்ம. எண்ணா மூச்சு விளையாட தலைமுறை, திருட போலீஸ் விளையாட தலைமுறை, மரண செய்தி இருக்குல்ல அதை தந்தியில் கேட்ட கடைசி தலைமுறை நம்ம. இன்னொரு 10-20 வருஷம் இந்த தலைமுறை காணா போயிடும். விரும்புகிறோமோ இல்லையோ காணா போயிடும். மீதம் இருக்கிறவங்களும் ஞாபக சக்தி இருக்காது. எப்பயே ரொம்ப பெரிய ஞாபக சக்தி இருக்காது. அது வேற. அது உங்க இன்ட்ரெஸ்ட் நிறைய கடை வச்சவனுக்கு எவனுக்குமே ஞாபக சக்தி இருக்காது. கொடுக்கணுமா சாரணுமா நம்ம கிட்ட. கடைசி தலைமுறை இது. கடிதம் மரண செய்தி இருக்கு. தந்தியில் கேட்ட கடைசி தலைமுறை. கடிதம் எழுதி காதல் பண்ண கடைசி தலைமுறை இதுதான் சார். இப்போ வாட்ஸ்அப்பில் 10 பேருக்கு ஒரே நேரத்தில் அனுப்புறோம். எது ஒன்று ஓகே அதெல்லாம் ஓகே அப்படின்னு. அதனால் இது ஒரு கடைசி தலைமுறை வரலாறு மறைவு. ஏன்னா இந்த 50 வருடங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 50 வருடங்களில் இன்றைக்கு எங்கள் அப்பா நிலத்தை ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வச்சு 20-30 வருஷமா உழுது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என்னை படிக்க வைக்கிறாரு. என் பையன் பார்க்குறான். இன்னும் 20 வருஷம் நான் படிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் 20 வருஷம் விவசாயம் பண்ணி வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு 10 வழியாக சேர்த்து வைக்கிறத விட இந்த நிலத்தில் இப்பயே ஃப்ளாட் போட்டு விற்றுனா இத்தனை மில்லியன் கிடைக்க போகுது. இதை வச்சு நான் இன்னும் வேறு வியாபாரத்துக்கு போகிறாரு. அவன் தப்பாக நினைக்கல. இந்த நிலத்தை வச்சு நான் விவசாயம் பண்ணால் இவன்ட்டு கிடந்து 20 இயர்ஸ். இந்த நிலத்தை வச்சு எல்லாம் போக நான் 100, 10, 2 மில்லியன் 3 மில்லியன் சேர்க்க இன்னும் 20 வருஷம் பிடிக்கும். அதில் இந்த நிலத்தை ஃப்ளாட் போட்டு விட்டுட்டு அந்த காசை உடனே எடுத்து வேறு துறைகளை முதலீடு செய்ய நிறைய புதிய துறைகள் வருது. இந்த சிந்தனை தான் அடுத்த தலைமுறைக்கு இருக்குதே தவிர எங்கள் அப்பா உழுது போல் நானும் இன்னும் 10 ஆண்டுகள் உழுது இதை பற்றி மிக மிக குறைச்சி. அப்போ என்ன நடக்கும்? 50 வருஷத்துனா எனக்கு 70% நிலங்கள் விளைநிலங்கள் கட்டடங்களாக மாறும். மேம்பாட்டுக்குரிய கட்டங்களாக. அப்போ உங்களுடைய வியாபாரம்
குறையவே குறைய தொடர்ந்து இருக்கும். அதனால இன்னொரு 50 வருஷம் மினிமம் கிரண்ட் நான் கொடுத்துட்டு போறேன். இது ஒன்றாவது மாற்றம் நடக்குது, 50 வருஷம் நடக்கும். இரண்டாவது மாற்றம் சார், அனைத்துமே தொழில்நுட்பம் சார்ந்தது. 70% தொழில்நுட்பம் மாறிடும். ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நாங்களாம் குறைச்ச ஆரம்பிக்கும் போது அந்த மங்கியை வச்சு அடிப்போம், மங்கி பாறை வச்சு அடிக்கணும். இந்த கிராமமே அது போயிடும். இப்போ இது தூள் இறங்குறதே தெரியாது. தொழில்நுட்பம் மாறி இன்னொரு 50 ஆண்டு என்ன நடக்குது? 10 வருஷத்துல இந்த கோவிட் வர வரைக்கும் ஆன்லைன்ல படிக்க முடியுற சிந்தனை யாருக்குமே இல்லை. ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கல்ச்சரே கிடையாது. நீதிபதி வழக்கறிஞர் இருந்தீங்கன்னா நீதிமன்றம் போகாம ஆன்லைன்ல வாதாட முடியுற சூழ்நிலையே கிடையாது. இன்றைக்கு அவ்வளவு கோவிட் வந்து காமிச்சு போயிடுச்சு. அந்த 10 ஆண்டு 20 ஆண்டுகளில் வரப்போற மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத மாற்றங்கள். நான் மலேசியாவுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்கா சார்? நம்ம 5 வருஷம் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் அங்கே நின்று ஹோலோகிராமில் பேசுவேன், இங்கே பேசுகிற மாதிரியே இருக்கும். தெரியு காட்சி எல்லாமே மாறும். இந்த இண்டஸ்ட்ரியும் முழுமையாக அந்த மாற்றத்திற்கு தயார்படுத்திக்கிட்டா தான் தொடர்ந்து மழை ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் 50 வருஷம் நடக்கும் போது இயற்கை வளங்கள் குறையும். விரும்புகிறோமோ இல்லை, நித்திய பலனில் தண்ணி இல்லை, இயற்கை வளங்கள் குறையும். சுற்றுப்புற சூழ்நிலை மாறும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக கோயம்புத்தூர்ல வெயில நடந்து போயிடலாம். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே 5 நிமிஷம் நடந்தாலே பெண்களை கேட்க படுற கஷ்டம். மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருக்கு. அப்ப சுற்றுப்புற சூழ்நிலை மாறும். ஒருவேளை இன்னும் 50 ஆண்டுகளில் மனிதன் இரவில் வீட்டிலே இருந்து விட்டு பகலில் வீட்டில் இருந்து விட்டு இரவில் வேலை செய்யலாம். என்ன நடக்கணும்? இன்னைக்கு வெயிலில் நிற்க முடியல சார். என்னோட பில்டர் வந்திருக்காரு என்னுடைய வீட்டில். இப்போ எலக்ட்ரிசிட்டி மலேசியாவில் எல்லாம் விலை ஏறி போயிடுச்சு. அதெல்லாம் சோலார் போட்டுருக்கோம். மேலே ஏறி வெயில் இருந்து அவனால் வேலை செய்ய முடியல. வெயில் இருந்து காய்ச்சல் வந்துருச்சு 2 பேர். இன்றைக்கு எப்படின்னா இன்னொரு 50 ஆண்டுகளில் எப்படி மாற சூழ்நிலை? இதெல்லாம் இன்னும் 50 ஆண்டுகள் நடக்க போகிற மாற்றம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலாச்சார மாற்றம் ஏற்படும். இந்த லீவிங் டுகெதர் கல்ச்சர்லாம் 30 வருஷம் நம்ம கேட்டதே இல்லை சார். அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. இன்றைக்கு சிங்கிள் மதர்ஸ், லிவிங் வித் கல்ச்சர், இதெல்லாம் கோயிலுக்குலாம் போனால் பாருங்க, ஆடு மாடுலாம் சிட்டிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப இழைச்சி போயிருக்கு. பெண்கள்லாம் சிங்கிள் மதர்ஸ் ஷர்ட்டு சோப்படாக போடுறாங்க. நம்ம சிங்கிள் மதர் முன்னாடி ஒரு தாய் சொல்ல மாட்டார் சிங்கிள் மதர் அப்படின்னு. அது கலாச்சாரம் மாறி இருக்கிறது. ஆடு மாடு இழைச்சிருக்கு, ஐயர் பொறுத்திருக்கிறாரு, மதர் சிங்கிள் மதர் முன்ன வேறு மாதிரி இருந்துச்சு. ஆடு மாடுலாம் பொறுத்திருந்துச்சு, ஐயர்லாம் இழைச்சி போய் துரும்பமாக இருந்தாங்க, பெண்கள்லாம் சுமங்கலியாக இருந்தாங்க. இன்னைக்கு சூழல் மாறுது. அப்போ இன்னொரு 50 ஆண்டுகள் மிகப்பெரிய கலாச்சார மாற்றம் ஏற்படும். இந்த லிவிங் டுகெதர், இந்த கல்ச்சர் போன்ற பல இதெல்லாம் இந்த 50 ஆண்டுகளில் நடக்க போகிற மாற்றம். இதற்கு இந்த சமுதாயம், குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த துறைகள் நீங்கள் செய்கிறார். இந்த மாற்றங்கள் தான் நம்மை அடுத்த இலக்கு கொண்டு போகும். அது உங்களுடைய துறை வந்து ரொம்ப முக்கியமான துறை. மலேசியாவை பொறுத்தவரைக்கும் முதல்ல இங்கே வரதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு சந்திப்பு நடத்துகிறோம், தலைவர் அவர்களோட உட்காந்து பேசுகிறோம். அதாவது மலேசிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அரசாங்க குத்தகைகளை எடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் மலாய்க்காரர்களாக இருக்கணும். பூமிபுத்ரா கான்ட்ராக்ட் எங்கள் நாட்டில் வந்து பூமிபுத்ரா அப்படின்னு பிரத்யோக சலுகை. அப்படி நிறுவனங்கள் இருந்தால் கூட மெஜாரிட்டி அவர்கள் தான் இருக்கணும். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெருவாரியாக குத்தகைகள் வந்து அரசாங்க குத்தகைகள் வந்து மலாய்க்காரர்கள் தான் கிடைக்கும். அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்படியே எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கோமிஷன் மாதிரி எடுத்துகிட்டு போய் இருக்கிறாங்க. அது கீழே வேலை செய்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள். அதில் மலேசியாவுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மலாய்க்காரர்கள், அதுக்கு அடுத்து சீனர்கள், அதுக்கு அடுத்து இந்தியர்கள் இருந்தாங்க. இங்கேருந்து தான் போனோம் எல்லாம். அந்த கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 20-30 ஆண்டுகள் முன்பதாக நிர்வாகம் வந்து முழுக்க மலாய்க்காரர்கள் பண்ணாங்க. அரசாங்க துறைகளை முழுசாக அவங்க தான் இருந்தாங்க. நிர்வாகம் அவங்க தான் பண்ணாங்க. வர்த்தகம் பெருவாரியாக சீனர்கள் பண்ணார்கள். உடல் உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மவர்கள் பண்ணாங்க. இப்போ அந்த சூழ்நிலை அப்படியே மாறி நம்மவர்களே நிறைய படித்த தலைமை உருவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உடல் உழைப்பு இருந்துச்சுல, இது அப்படியே வந்து பங்களாதேசிகளும் இந்தோனேசியர்களும் முழுக்க எடுத்துட்டாங்க. இன்றைக்கு மலேசியாவில் பங்களாதேசி இந்தோனேசியா இல்லைன்னா பெரும்பாலான தொழில்துறைகள் முடங்கிடும். இன்றைக்கு ஒரு காலத்தில் மலேசியா மரம் வெட்டினது பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், தமிழர்கள்.
இன்னைக்கு அது முழுக்க முழுக்க இந்தோனேஷியாவில் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பங்களாதேஷ் ஒருத்தரும் இந்தோனேஷியாவில் இல்லைன்னா கட்டுமானத்துறை வந்து இயங்காது. அவர் வேற என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க 2வது தலைமுறை வர ஆரம்பிச்சாங்க. 2வது தலைமுறை வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ அவங்க வந்து தொழிலாளிகளாக வரல, அவர்களும் மெல்ல 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 முதலாளிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்பெல்லாம் நம்மகிட்ட வந்து வேலை செஞ்சு இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு வேலை வேணாம், நீங்கள் வந்து எங்களுக்கு சப் கான்ட்ராக்டர் கொடுத்துருங்க, நாங்கள் முழுமையாக உங்களுக்கு செஞ்சோம் அப்படின்ட்டு மிகப்பெரிய உருமாற்றம் நடந்துக்குது. ஸோ அதனால வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் மலேசிய மண்ணில் நடந்துக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்முடைய முத்துராமன் சார் கட்டது போல் மலேசியாவில் வந்து இணைந்து வேலை செய்யறதுக்கு வந்து சில வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதாவது 2 சங்கமாக நான் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களோட ஏற்பாடு செய்து எந்த அளவுக்கு நம்ம இணைந்து வேலை செய்ய முடியும் அப்படின்றத. ஏன்னா இன்னும் வந்து இந்த துறை வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய துறை ரொம்ப முக்கியம். இந்த துறையில் வெற்றி பெறதுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சார், வேற ஒன்றுமே வேணாம். நல்ல பேர் முத்துராமன் சார் சொல்லுவாங்க அடிக்காத நல்ல பேரை எடுத்துட்டா விற்கிறோம் வரும். ரொம்ப முக்கியம். இவர்கிட்ட கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். கொடுத்து இந்த 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 துறையில் 2 பிரச்சனை தான். ஒன்று வந்து சொன்ன நேரத்தில் வேலை முடிக்காமல் போகிறதும், 2வது வேலையை ஆரம்பிக்காமல் இருக்கு. இது 2 தான். இந்த 2ம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை யாருமே நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ரெப்புடேஷன் இந்த துறைக்கு வந்து ரொம்ப முக்கிய ரெப்புடேஷன். இந்நாட்டை கொடுத்தா முத்துராமன் சார் சொன்னார்ல நம்முடைய ராமநாதனை பற்றி, அந்த மாதிரி ஒரு இமேஜ் இட்ஸ் பேசிக்கலி இமேஜ். இவர்கிட்ட வேலை கொடுத்தா முடிச்சிடுவார், விலையும் ஒரு குறிப்பளவு தான் இருக்கும் அப்படின்னு அந்த பேர் வாங்கிட்டோம்னா எல்லா வேலையும் நம்மளுக்கு தெரியும். சொத்து அவங்க அனுபவிக்கிறதே கிடையாது, நம்ம கண்கூட பார்த்துக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சார் இந்த பணம் வரும்போது எப்படி தெரியுமா, அவரை தேட்டரில் படம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இந்த தேட்டரில் படம் பார்க்க போகிறோம், கூத்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் போவான் தேட்டர். ஆனால் படம் முடிஞ்சு பல்காக வெளியாகிடும் மொத்தமாக. இந்த பணமும் அதே மாதிரி தான் வரும்போது இந்த வீட்டில் ஒரு 50,000 மிச்சம் போச்சு, அந்த வீட்டில் ஒரு 10,000 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கடைசியில் பொண்ணை கட்டி கொடுப்போம் பாருங்க, எல்லாம் போஸ்கிட்டு போயிடும். ஆனால் இது ரொம்ப என்னுடைய அனுபவத்தில் மலேசிய மண்ணை பொறுத்தவரை நான் கண்ட மிகப்பெரிய அனுபவம். கஷ்டப்பட்டு உழைத்து ஒருவேளை சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடாம சேர்த்து வச்ச பணத்தை கடைசியில் வேறு யாரோ அனுபவிக்கிறது நம்ம கண்கூடாக பார்ப்போம். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து பல பிள்ளைகளை வளர்த்து இவர் இன்னும் பழைய வண்டியில் தான் போய்கிட்டு போகிறது. வண்டி 20 வருஷமாக மாற்றிருக்க மாட்டார். புதுசாக வந்த மாப்பிள்ளை பென்ஸில் போவார். நம்ம காசு போகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்ணு முன்னாலே காசு போவோம். அதனால தயவு செய்து நீங்கள் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கு பயன்படுது, உங்களுக்காக பயன்படுது. ரொம்ப முக்கியம் சார். ஒரு வெள்ளி காசு கடைசி எடுத்துட்டு போக முடியாது. நம்ம போயிட்டோம்னா பரவாயில்ல, நம்ம போகாம உட்காந்துக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி பென்ஸாகவும் எல்பி பேக்காகவும் போகல பார்க்குற குடும்பம் இருக்குல்ல, அதை விட வயசான காலத்தில் வேற ஒரு குடும்பமே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சார் சொத்தை 4ஆக பிரிச்சுட்டாராம் சார். அண்ணன் பிரிச்சு 4ஆக பிரிச்சுட்டு ஒரு பங்கு அவர் வச்சுக்கிட்டார், ஒரு பங்கு அவர் வச்சு இன்னொரு பக்கம் என்ன சார் மனைவி கல்வி வச்சுட்டார். அப்போ இவர் முதல்ல இருந்தாலும் 50% தான் இருக்கு, அவங்க முதல்ல இருந்தாலும் 50% தான் இருக்கு. இன்னொரு 1/4 பங்கு பிள்ளைகள் கல்வி வச்சார், கடைசி 1/4 பங்கு தர்மத்துக்கு கல்வி வச்சார். அதுதான் நம்ம இருந்ததுக்குள்ள வளர்ப்போம், அங்கே தான் வளர்ப்போம். எப்படி பார்த்தாலும் இந்த 50% நம்ம நினைச்சு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைங்க நம்ம ஹோமுக்கு அனுப்பவே மாட்டாங்க, நம்ம ஹோம்லேயே வச்சு பார்த்து மாட்டோம். ஏன்னா ரொம்ப பேர் இந்த தொழில் கஷ்டம். ஏன்னா இது நம்ம நினைக்கிற மாதிரி தொழில் இல்லை சார். எந்த நேரத்தில் கூப்பிடுவான்னு தெரியாது, சனிக்கிழமை இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, வேலையை எடுத்துருவோம். அது சொன்ன நேரத்தை முடிச்சாகணும். ரவு பகல்னு பார்க்காம ஓடி சாப்பாட்டை ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம். வேலை நடந்துருக்கோம், 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பிடுவோம், 3 மணிக்கு சாப்பிடுவோம், இல்லை சில நேரத்தில் சாப்பாடு இருந்துருவோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, நிம்மதி போயிடும். சில வேலைகள் எடுத்தால் மனுஷனோட நிம்மதியே போயிடும். எப்படி ஆண்டாய தொட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நானும் ரொம்ப அடிப்பட்டது சார். அரசியல் இருந்தேன் சார். சில ஜாப் எடுத்து முடிக்கவே முடியாது. நான் எல்லாம் முழுக்க இரும்பு, திடீர்னு இரும்புகளை ஏறி போயிடும். இப்போ இன்னைக்கு எவ்வளோ பேர் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த கடந்த ஒரு வருஷத்தில் 30% ஏறிடுச்சு மெட்டல். அப்போ எடுத்துட்டு அதை விடவும் முடியாது. இந்த முத்துராமன் சார் சொன்ன மாதிரி பேரை காப்பாற்ற செஞ்சும் தொலையணும். அதை ஏன்டா தொட்டோம், அது அவளை ஏன் தொடுவானே, அப்புறம் ஏன் அழுவான் அப்படின்ற மாதிரி சிறப்பட்டு இருந்துட்டு அந்த உழைப்பை நம்ம முழுமையாக அனுபவிக்கணும் சார். நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு பகுதியை உங்களுக்காக செலவு.
இந்த துறைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைப்பில் ஒரு பகுதி உங்களுக்காக பயன்படுத்தினா நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்திய உழைப்பு, உரைவேறிய உழைப்பு. ஆனால் உங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதியை நீங்கள் அனுபவிங்கள். நான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த போல மலேசியாவுக்கும் உங்களுடைய கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஏற்பாடுகள் செய்கின்ற நாராயணன் அவர்களும் நிகழ்வாக கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் என்ற தலைப்பில் திரு CJ ரகுநாத் அவர்களும் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஃபார் எ சிவில் இன்ஜினியர் டு சக்சீட் என்ற தலைப்பில் திரு G ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஃப்ரம் சிவில் இன்ஜினியர் டு என்டர்பிரனர் ஹவு டு ஸ்டார்ட் த க்ரோ என்ற தலைப்பில் திரு K சந்திர பிரகாஷ் அவர்களும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார்கள். அகாடமிக் பேனலின் 3ஆம் நிகழ்வாக ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் மாணவ மாணவிகளுக்கான ஆன்சைட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இனாகுரல் ஃபங்க்ஷன் CPC ஹாலில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக PR ராஜரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு சிறப்புரையாற்றினார்கள். கலந்து கொண்ட 35 மாணவ மாணவியர்களுக்கு உறுப்பினர்களின் நிறுவனங்களில் 3 மாதங்கள் ஊக்கத்தொகையுடன் சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டது. எங்கள் சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் நடந்து வரும் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 18/3/2024 முதல் 26/3/2024 வரை 6 நாட்கள் நடைபெற்றது. முதல் நாள் காலை நிகழ்வின் தொடக்க விழாவில் டாக்டர் அனுஷா HOD சிவில் டிபார்ட்மெண்ட் அவர்களும் செபாக்கா சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதல் நிகழ்வு ஸ்டடி ஆஃப் டிராயிங்ஸ் என்ற தலைப்பில் திரு J உதயானந்த் அவர்கள் சிறப்பாக விரிவுரையாற்றினார். டோட்டல் ஸ்டேஷன் சர்வேயிங் பற்றி திரு அருண் மகாராஜா மற்றும் அவர்கள் குழுவினர்களும் சிறப்பாக செய்முறை விளக்கம் அளித்தார். 2ஆம் நாள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பற்றி எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு SG சுவாமிநாதன் அவர்கள், தொடர்ந்து ரீஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட் பற்றி எங்கள் சங்கத்தின் உறுப்பினர் டாக்டர் E சுதாகர் அவர்கள் சிறப்பாக விளக்கினார். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இன் பிராக்டிஸ் பற்றி திரு MK ஆனந்த் அவர்களும், பிம் பற்றி திருமதி கவிதா மற்றும் திரு யுவராஜ் அவர்களும் சிறப்பாக விரிவுரையாற்றினார்கள். KPR கல்லூரியில் உள்ள L&T லேபில் மாணவ மாணவியர்களுக்கு செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. 3ஆம் நாள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எங்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு ஸ்ரீதர் அவர்கள், தொடர்ந்து இன்டீரியர்ஸ் பற்றி திரு J உதயானந்த் அவர்களும், இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங் பற்றி திரு முத்து செந்தில் செல்வம் அவர்களும், டெயில் லேயிங் பற்றி திரு PH ஆனந்தகுமார் அவர்களும் விளக்க உரையாற்றினர். தென்னம்பாளையத்தில் அமைந்துள்ள KNRCL ப்ரீ காஸ்ட் யூனிட்டை மாணவ மாணவியர் பார்வையிட்டனர். 4ஆம் நாள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எங்கள் முன்னாள் தலைவர் திரு D சப்தரிஷி அவர்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி திரு அருண்குமார் அவர்கள் சிறப்பாக விளக்கினார். எலக்ட்ரிக்கல் லேப் பற்றி திரு பாலகிருஷ்ணன் அவர்களும், பிளம்பிங் பற்றி திரு பிரகாஷ் அவர்களும் விரிவாக விளக்க உரை கொடுத்தார்கள். குவான்டிட்டிஸ் வழங்கி வரவேற்பார். அனைத்து உறுப்பினர்கள், அவரது குடும்பத்தினர், குறிப்பாக கடந்த ஓராண்டு காலமாக என்னுடைய விமர்சகராக இருந்து என்னை ஊக்கப்படுத்திய என் துணைவியார் மற்றும் பிள்ளைகள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றேன். நண்பர்களே, சிபாக்காவுடனான என்னுடைய இந்த 12 ஆண்டு கால இனிமையான பயணத்தில் விதையிட்டதை விட பன்மடங்கு அறுவடை செய்திருக்கிறேன். ஆம் நண்பர்களே, நான் இதுவரை சிபாக்கா